நண்பர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு 10ஆம் வகுப்பு இயல் 3 இலக்கணம் தொகாநிலை தொடர்கள். இதுக்கு முன்னாடி நம்ம தொகைநிலை தொடர்கள் அப்படின்னா என்ன, அதனுடைய வகைகளை பற்றி விரிவாக பார்த்துருந்தோம் இயல் 2ல். இப்போ நம்ம தொகாநிலை தொடர்களை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தொகை அப்படின்னா என்ன பொருள் சொல்லியிருந்தேன்? மறைந்திருந்தால் அது தொகைன்னு பார்த்தோம். வெளிப்படையாக தெரிந்தால் அது தொகாநிலை. ஆமாம், ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில ஒரு சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக தெரிந்தது அப்படின்னா அது தொகாநிலை தொடர். உதாரணம் பாருங்க, காற்று வீசியது. இங்கு காற்று அப்படிங்கிற எழுவாயும் வீசியது அப்படிங்கிற பயனிலையும் தொடர்ந்து வந்து வேறு சொல் இங்கு பயன்பட தேவையில்லாமல் முழு பொருளையும் இது உணர்த்துகிறது. அதனால் இது தொகாநிலை தொடர். அடுத்தது பாருங்க, குயில் கூவியது. குயில் என்கின்ற எழுவாயும் கூவியது என்கின்ற பயனிலையும் தொடர்ந்து வந்து வேறு பொருள் தேவையில்லாமல் அது முழு பொருளையும் உணர்த்தி நிற்கிறது. அதனால் இது தொகாநிலை தொடர். இந்த தொகாநிலை தொடர்கள் மொத்தம் 9 வகைகள் காணப்படுது. அந்த வகைகளை பற்றி நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். சரி, வாங்க நாம் இப்போ இலக்கணத்துக்குள்ளே போகலாம். தொகாநிலை தொடரின் 9 வகைகள் எதெல்லாம் இருக்குது அப்படின்னா, எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரெச்ச தொடர், வினையெச்ச தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர். இந்த 9 வகைகளில் இப்போ நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய தலைப்பு எழுவாய் தொடர். ஒரு எழுவாயுடன் பெயர், வினை, வினா இந்த 3 பயனிலைகள் தொடர்ந்து வந்தால் அது எழுவாய் தொடர். உதாரணம் பாருங்க, இனியன் கவிஞர். இதில் இனியன் என்கின்ற எழுவாயுடன் கவிஞர் என்கின்ற பெயர் தொடர்ந்து வந்துள்ளது. அடுத்தது பாருங்க, காவிரி பாய்ந்தது. காவிரி என்கின்ற எழுவாயுடன் பாய்ந்தது என்கின்ற வினை தொடர்ந்து வந்துள்ளது. அடுத்தது பாருங்க, பேருந்து வருமா. பேருந்து என்கின்ற எழுவாயுடன் வருமா என்ற வினா சொல் தொடர்ந்து வந்துள்ளது. இந்த மாதிரி ஒரு எழுவாயுடன் பெயர், வினை, வினா போன்ற பயனிலைகள் தொடர்ந்து வந்தால் அது எழுவாய் தொடர். அடுத்தது நாம் இப்போ பார்க்கக்கூடிய தலைப்பு விழித்தொடர். சரி, விழினா என்ன? ஒருத்தவங்களை கூப்பிட்றது, அழைப்பது. விழித்தல் என்பதனுடைய பொருள் அழைத்தல். இப்போ கொஞ்சம் தூரமாக உன்னுடைய நண்பன் போயிட்டுருக்கான், நீ எப்படி கூப்பிடுவ? நண்பா கூப்பிட்றோமா, தோழா கூப்பிடுறோமா, தோழி கூப்பிட்றோமா? இந்த மாதிரி ஒருத்தவங்களை அழைக்கக்கூடிய சொல்லத்தை நம்ம விழித்தல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த விழியை தொடர்ந்து ஒரு வினை வந்தது அப்படின்னா அது விழித்தொடர். உதாரணம் பாருங்க, நண்பா எழுது. இந்த தொடரில் நண்பா அப்படிங்கிற விழிப்பெயருடன் எழுது அப்படிங்கிற பயனிலை கொண்டு முடிஞ்சிருக்குது. அதனால் இது விழித்தொடர். அடுத்தது நாம் இப்போ பார்க்கக்கூடிய தலைப்பு வினைமுற்று தொடர். வினைமுற்று அப்படின்னா என்ன? ஒரு செயல் முற்று பெற்றுவிட்டது என்று பொருள் இல்லையா? இந்த வினைமுற்று கூட ஒரு பெயர் தொடர்ந்து வந்தது அப்படின்னா அது வினைமுற்று தொடர். உதாரணம் பாருங்க, பாடினாள் கண்ணகி. பாடினாள் என்கின்ற வார்த்தை முழுமை பெற்றிருக்குது. அதை தொடர்ந்து கண்ணகி என்கின்ற ஒரு பெயர் தொடர்ந்து வந்ததுனால இது வினைமுற்று தொடர். இதில் வினைமுற்று தொடர் தான் முதல்ல வரணும், அதை தொடர்ந்து தான் பெயர் சொல் வர வேண்டும். பாடினாள் கண்ணகி அப்படி தான் எழுதணும், கண்ணகி பாடினாள்னு எழுதக்கூடாது. அடுத்தது பெயரெச்ச தொடர். எச்சம் அப்படின்னா நம்ம என்னென்னு பார்த்துருந்தோம்? ஒரு வினை முழுமை பெறாமல் முற்று பெறாமல் இருந்தால் அது எச்சம்னு பார்த்துருந்தோம் இல்லைங்களா? அந்த முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரெச்ச தொடர். உதாரணம் பாருங்க, கேட்ட என்கின்ற எச்ச வினை பாடல் என்கின்ற பெயரை கொண்டு முடிவு பெற்றதுனால இது பெயரெச்ச தொடர். கேட்ட பாடல் என்பது பெயரெச்ச தொடர். அடுத்தது வினையெச்ச தொடர். ஒரு முற்று பெறாத வினை வினை சொல்லை கொண்டு முடிவது வினையெச்ச தொடர். உதாரணம், பாடி மகிழ்ந்தனர். இதில் பாடி என்கின்ற எச்ச வினை மகிழ்ந்தனர் அப்படிங்கிற வினை சொல்லை கொண்டு முடிவு பெற்றிருக்குது. அதனால் இது வினையெச்ச தொடர். அடுத்தது வேற்றுமை தொடர். எதெல்லாம் வேற்றுமை உருபுகள்? முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபுகள் இல்லை. மீதி இருக்கக்கூடிய வேற்றுமை உருபுகள் எதெல்லாம் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். ஐ, ஆல், கு, இன், அது, கண். இந்த வேற்றுமை உருபுகள்
வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள் என்று அழைக்கப்படுது. உதாரணம் பாருங்க, கட்டுரையை படித்தாள். இதில் ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்திருக்குது. அடுத்தது பாருங்க, அன்பால் கட்டினார். இதில் ஆள் அப்படிங்கிற மூன்றாம் வேற்றுமை தொகாநிலை தொடர் வெளிப்படையாக வந்திருக்குது. அடுத்தது அறிஞருக்கு பொன்னாடை. இதில் கு என்பது நான்காம் வேற்றுமை தொகாநிலை தொடர். அடுத்தது இடைச்சொல் தொடர். இடைச்சொல் அப்படின்னா என்னது? இரண்டு சொற்களுக்கு இடையில் வரக்கூடிய சொல் தான் இடைச்சொல் என்று அழைக்கப்படுது இல்லையா? இந்த இடைச்சொல் கூட ஒரு பெயரோ வினையோ தொடர்ந்து வந்தது அப்படின்னா அது இடைச்சொல் தொடர். உதாரணம் மற்றொன்று. இதில் மற்று அப்படிங்கிறது ஒரு இடைச்சொல். இந்த மற்று என்கின்ற இடைச்சொல்லுடன் ஒன்று என்ற சொல் தொடர்ந்து வருது, அதனால் இது இடைச்சொல் தொடர். அடுத்தது உரிச்சொல் தொடர். உரிச்சொல் அப்படின்னா என்னது? ஒன்றை மிகைப்படுத்தி சொல்வது தான் உரிச்சொல். அதனால தான் இதனை செய்யுளுக்கே உரிய சொல் உரிச்சொல் என்று அழைக்கப்படுது. இப்போ ஒரு இடத்துல நிறைய மன்னர்கள் இருக்கிறாங்க, ஒரே ஒரு மன்னரை மட்டும் மாமன்னர்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? ஏன்னா அந்த மன்னர்களிலெல்லாம் சிறந்தவர், அதனால் அவரை மாமன்னர் என்று அழைக்கப்படுகிறார். நகரம்னு எதை சொல்லுவோம்? ஒரு பெரிய ஊரை நகரம்னு சொல்லுவோம். அதை விட பெரிய ஊர் என்ன சொல்கிறோம்? நம்ம மாநகரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி வரக்கூடிய உரிச்சொல்லுடன் ஒரு பெயரோ வினையோ தொடர்ந்து வந்தது அப்படின்னா அது உரிச்சொல் தொடர். உதாரணம் சாலச் சிறந்தது. சிறந்தது அப்படிங்கிறது சிறப்புடையது தான். சாலச் சிறந்தது அப்படின்னு அர்த்தம் மிகச் சிறப்புடையது என்று பொருள். அப்போ சால என்கின்ற உரிச்சொல்லை தொடர்ந்து சிறந்தது என்கின்ற சொல் நின்று மிகச் சிறந்தது அப்படின்னு பொருளை தரதுனால இது உரிச்சொல் தொடர். அடுத்தது அடுக்கு தொடர். ஒரு சொல் இருக்குது, அந்த சொல் 2-3 முறை அடுக்கி வந்தது அப்படின்னா அது அடுக்கு தொடர். உதாரணம் வருக வருக வருக. இதில் ஒரே சொல்லு மீண்டும் மீண்டும் அடுக்கி பொருள் தருது, அதனால் இது அடுக்கு தொடர். கூட்டுநிலை பெயரெச்சம் அப்படின்னா என்ன உங்களுக்கு தெரியுமா? பெயரெச்சம் அப்படின்னா நமக்கு தெரியும், ஒரு எச்சமாக இருக்கக்கூடிய வினையை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் வந்தால் அது பெயரெச்சம். ஆனால் கூட்டுநிலை பெயரெச்சம்னா ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடிந்தால் அது கூட்டுநிலை பெயரெச்சங்கள் என்று அழைக்கப்படுது. இதை இந்த காலத்தில் நாம் அதிகமாக பயன்படுத்துகிறோம். எப்படி அப்படின்னா வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல இந்த பெயரெச்சங்களை செய்ய அப்படிங்கிற வாய்ப்பாட்டு வினையெச்சத்துடன் சேர்ப்பதன் மூலமாக கூட்டுநிலை பெயரெச்சங்கள் உருவாகுது. உதாரணம் பாருங்க, கேட்க வேண்டிய பாடல். இதில் கேட்க வேண்டிய இது ரெண்டுமே எச்ச சொல்லு, அதை தொடர்ந்து பாடல் என்கின்ற பெயர் சொல் வந்துள்ளது, அதனால் இது கூட்டுநிலை பெயரெச்சங்கள். அடுத்தது பாருங்க, சொல்லத்தக்க செய்தி. இதில் சொல்ல தக்க 2 எச்ச சொல்லு, அதை தொடர்ந்து செய்தி என்கின்ற ஒரு பெயர் சொல் வந்துள்ளது, அதனால் இது கூட்டுநிலை பெயரெச்சங்கள். நன்றி. மீண்டும் ஒரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன்.